ஜீவன்முக்திப்ரதம் தேவம். பரமஹம்ச நித்யானந்தர் ஓர் வாழும் அவதார புருஷர். பிறப்பிலிருந்தே ஞானத்தை, ஞான சக்தியை வெளிப்படுத்திய பிறவி யோகி. தமிழிலும் ஆங்கிலத்திலும் பரமஹம்சர் அருளியிருக்கும் 500க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி, சமஸ்கிருதம், குஜராத்தி, ஒரியா, பெங்காலி, மராத்தி, பிரெஞ்சு, குரோயேஷன், போலிஷ், போர்த்துகீஸ், இத்தாலி, ஜெர்மன், டேனிஷ், ஸ்பானிஷ், ரஷ்ய மொழி, சீன மொழி போன்ற 26 சர்வதேச மொழிகளில் மொழிபெயர்த்து வெளியிடப்பட்டுள்ளது. 10,000 மணி நேரத்திற்கும் மேல் ஞான கருத்துக்களை மொழிந்துள்ள அரிய பேச்சாளர். லட்சக்கணக்கானவர்களுக்கு அன்னதானம், இலவச மருத்துவ வசதி, கல்வி உதவி, மேலும் உலகம் முழுவதிலும் 140க்கும் மேற்பட்ட இடங்களில் பள்ளிகள், ஆசிரமங்கள், ஆலயங்கள் மற்றும் மருத்துவமனைகள் அமைத்து ஒப்பற்ற சேவை செய்து வரும் சமூக சேவகர். லட்சக்கணக்கானவர்களுக்கு தலைவலி முதல் கேன்சர் வரை தனது தியான சக்தியால் தீர்த்து வைத்த தியான சிகிச்சையாளர். கோடிக்கணக்கான மக்களுக்கு உடல் நலம், மனவளம் ஆகியவற்றிற்கான கிரியைகளை வகுத்து தரும் கிரியா யோகி. கோடிக்கணக்கான மக்களுக்கு வாழ்வியல் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை தந்த வாழும் ஞானி. 151 நாடுகளில் தியான மையங்களோடும் விடுதி, திருவண்ணாமலை, ராஜபாளையம், சேலம், ஹைதராபாத், வாரணாசி, லாஸ் ஏஞ்சலிஸ், சியாட்டில், ஒஹாயோ, சானூசே, பீனிக்ஸ் ஆகிய சர்வதேச நாடுகளிலும் ஆசிரம கிளைகளோடும் நடந்து வரும் உலகளாவிய நித்யானந்த தியானபீட ஆன்மீக இயக்கத்தின் நிறுவனர். 1 கோடிக்கும் மேற்பட்ட சீடர்களால் ஆத்மார்த்தமாக பின்பற்றப்படும் ஞான குரு. தீட்சையின் மூலம் சக்தி பரிமாற்றத்தை நிகழ்த்தும் அவதார சக்தி. பாரம்பரிய யோகக்கலையை ஆயிரக்கணக்கான யோக மையங்கள் மூலம் உலகமெங்கும் எடுத்துச் சென்ற நவீன கால யோகி. லட்சக்கணக்கான மக்களுக்கு குண்டலினி சக்தியை உயிர்ப்பித்து அஷ்ட சித்திகளை அருளும் அஷ்டமா சித்திதாயகன். இந்தியாவில் பெங்களூரு, ஹைதராபாத், திருவண்ணாமலை மற்றும் சர்வதேச நாடுகளில் லாஸ் ஏஞ்சலிஸ், சானூசே, சியாட்டில், டொரண்டோ, ஒஹாயோ, ஒக்லஹோமா, பீனிக்ஸ், செயின்ட் லூயிஸ், மலேசியா, பிரேசில், பாரிஸ், குவாடிலூப், டாலஸ், நியூயார்க், நியூஜெர்சி, அட்லாண்டா, கேல்கரி, வான்கூவர், சிங்கப்பூர் என்று உலகம் முழுவதும் வைதீக ஆலயங்களை அமைத்து வேத கலாச்சாரத்திற்கு மறுமலர்ச்சி அளித்த ஆன்மீக சுடர். லட்சக்கணக்கான இளைஞர்களின் எதிர்காலத்திற்கு வழிகாட்டியாய் திகழும் ஒரே இளம் குரு. உலகிலேயே இணையதளத்தின் மூலம் அதிகமாக பார்க்கப்படும் ஆன்மீக குரு. அரசியல் துறையிலும் ஊடகத்துறையிலும் ஊடுருவியிருக்கும் நாத்திக ரவுடி கும்பல்களால் தொடுக்கப்பட்ட மத தாக்குதலையும் தாண்டி ஒப்பற்று ஒளிரும் ஆன்மீக ஒளி. அசைக்க இயலாத, என்றென்றும் நிலைத்திருக்கும் ஞான கல்ப விருக்ஷம். ஸ்வாகதம் ஆனந்தானுபவாஸ்வாதம் சர்வரோக நிவாரகம் வந்தே பாப விநாசக்தம் நித்யானந்தாய ஸ்வாகதம். நித்யமுக்தம் நிர்விகல்பம் தியானலோக பிரதீபகம் வந்தே சாந்தமயம் பந்தம் நித்யானந்தாய ஸ்வாகதம். ஆனந்தகந்த சஞ்சாரம் சர்வோபாதி விநிர்முக்தம் வந்தே ஞானாலயம் நாதம் நித்யானந்தாய ஸ்வாகதம். அப்பா, நீ உடலால் என்ன செய்தாய், உணர்வால் என்ன செய்தாய் யோசிச்சு பார். நீ உடலால என்ன பண்ண? தியானம். தியானம் இல்லை, தியானம்ன்றது கூட மனதால செய்யறது. உடலால் என்ன பண்ண? எப்போ உட்காந்துட்டு கடவுள் நினைக்கிற மாதிரியே பண்ணிட்டு இருந்த, பூஜை பண்ணிட்டு இருந்த. நீ உடலால் செய்ததற்காக உன் உடல் பாரு, பூலோகத்துல கீழே பார். ஒரு பெரிய சாதுவினுடைய உடல்ன்றதால மாலை அணிவித்து மக்கள் பூஜை செய்து அபிஷேகம் செய்து மிகப்பெரிய சமாதி குழியிலே வைத்து ஆலயம் அமைக்கிறார்கள். ஆனா உணர்வால நீ எப்ப பார்த்தாலும் இந்த அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கானே யோசிச்சுட்டு இருந்த. அதனால உன் உணர்வுக்கு நரகம்தான். ஆனால் அந்த தாசியோ உடலால் வேறு வழி இல்லாமல் அவள் என்னை வாழ்ந்து கொண்டிருந்தாலோ அதை வாழ்ந்தாள். அதனால அவ உடல் பாரு, கீழே பாரு. சீண்டுவாரின்றி உடன் இருந்த உறவினர்களோ உற்றார்களோ நண்பர்களோ யாருமே இல்லாமல், சீண்டுவார் இல்லாமல் விழுந்து கிடக்கிறது. ஒரு மாலை போட்டு எடுத்து புதைக்க கூட ஆள் இல்லை, அனாத புணமா கிடக்கு பாரு. ஆனா அவள் உணர்வால்
எப்பொழுதும் உன்னையும் நீ சிவசிந்தனை செய்கின்றாய் என்கின்ற சிந்தனையும் செய்திருந்தாள். அதனால அவள் உணர்வுக்கு அதுதான் பரிசு. உணர்வின் நிலையிலே உச்சத்தை எடுத்து வருவதுதான் எல்லா அவதார புருஷர்களின் நோக்கமும் அவர்கள் இயக்கத்தின் நோக்கமும். என்ன காரணத்திற்காக இந்த தியான பீடத்தை உருவாக்கினேன்? என்பதை மீண்டும் வரையறை செய்வதற்காகத்தான் இன்றைய சத்சங்கத்தை கூட்டினோம். பல்வேறு மறைமுகமான பலன்கள் ஒரு ஆன்மீக இயக்கம் உருவாகும் பொழுது நடக்கும். உதாரணத்துக்கு எங்காவது ஒரு சில இடங்கள்ல மருத்துவமனை கட்டுவோம், சில இடங்கள்ல பள்ளிகள் கட்டுவோம், சில இடங்கள்ல அன்னசத்திரங்கள் செய்வோம், சில இடங்கள்ல ஆலயங்கள் செய்வோம். ஆனா இதெல்லாம் சைடு எஃபெக்ட், பக்க விளைவு. ஒரு அவதார இயக்கத்தின் நேர் விளைவு, நேரடியான நோக்கம் இவைகள் மட்டும் அல்ல. அன்ன சத்திரமோ வெறும் ஆலயமோ அல்லது மருத்துவமனையோ பள்ளி கூடங்களையோ உருவாக்கி விடுவது மட்டும் அவதார நோக்கம் அல்ல. உண்மையில் ஒரு ஞானபுருஷன் ஒரு இயக்கத்தை துவங்கும் பொழுது அவர்களுடைய நோக்கம் இதையெல்லாம் தாண்டியதாக இருக்கின்றது. என்ன நோக்கத்தோடு இந்த இயக்கத்தை துவங்கினேன் என்பதை டிஃபைன் பண்றேன். ஒரு விதத்தில் வேணா சொல்லலாம், மீண்டும் விளக்குகின்றேன். பலமுறை இந்த வதந்திகளும் பிரச்சனைகளும் வருவதற்கு முன்பு விளக்கி இருக்கிறேன். இதற்கு பின்பு இப்பொழுது மீண்டும் விளக்க விரும்புகின்றேன். ஏன்னா நம்மோடு இணைந்து இயங்கிக் கொண்டிருந்த பல லட்சக்கணக்கான தன்னார்வ தொண்டர்கள் இந்த மத தாக்குதலை தாக்குப்பிடிக்க முடியாமல் அடங்கியோ அல்லது முடங்கியோ தேங்கியோ இருந்தார்கள். எங்கள் பக்தர்களையும் சீடர்களையும் காப்பையும் மாலையும் கழட்டி ஒளித்து வைத்து ஓடச் செய்தவர்கள் இன்று நாட்டை விட்டே ஓடி ஒளிய வேண்டிய நிலைக்கு ஆளானார்கள். நாட்டுக்குள் இருக்கும் எஞ்சி இருக்கும் சிலரும் கரை வேட்டியை கழட்டி வைத்துவிட்டு உலவ வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளானார்கள். சங்கடங்களை கொடுத்தவர்களும் காணாமல் போய்விட்டதனால் மீண்டும் நமது ஆன்மீக இயக்கத்தின் தெளிவான ஆன்மீக பணியை துவக்குவோம். துவக்குவதற்கான மிக தெளிவான வரையறையாகத்தான் இந்த சத்சங்கத்தை கூட்டியிருக்கின்றேன். என்னுடைய அவதார நோக்கத்தினுடைய பல பரிமாணங்களில் முதல் பரிமாணம் உடல் நலம். மக்களுக்கு நேரடியாக உடல் நலத்தை அளிப்பது. சமஸ்கிருதத்திலே ஒரு அழகான ஒரு வாக்கியம், சரீரமாத்தியம் கலுதர்ம சாதனம். உடலை அடிப்படையாக வைத்தே, உடலை சார்ந்தே வெளி உலக மற்றும் உள்ளுலக சாதனைகள் சாத்தியமாகின்றது. ஒரு கொடுமை என்னன்னாங்கயா, இந்தியா முழுவதும் குறிப்பாக தமிழ்நாட்டில் 47% மக்கள் தன்னுடைய உடற்கூடு முழுமையாக வளர்ச்சி அடையாமலே இறந்து விடுகிறார்கள். கொடுமையான விஷயம். நான் சொல்றது ஆழமா புரிஞ்சுக்கோங்க. 47% மக்கள் தன்னுடைய உடல் கூடு, அதாவது எந்த அளவுக்கு அது
விரிந்து வளருவதற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த அளவுக்கு விரியாமலேயே வடிவமைக்கப்படாமலேயே, அதாவது முழுசா வளராமலே செத்து போயிடுறார்கள். உடல் ரீதியாக 47% பாதிக்கும் மேற்பட்டவர்கள். மன ரீதியாக சொன்னா எவ்வளவு வரும் எனக்கு தெரியல. உடல் ரீதியாக பாதிக்கும் மேற்பட்டவர்கள் நாம் முழுமையாக வளராமலே இறந்து விடுகின்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அடிப்படையாக நம்முடைய உடலை கூட நாம் தெளிவாகவும் முழுமையாகவும் மாற்றுவதில்லை. नमस्ते अस्तु धन्वने बाहुभ्यामुदते नमः। या तैषु शिवतमा शिवं बभूव ते धनुः। शिवा शरव्याया तवतया नो रुद्रमृडया। या ते रुद्र शिवा तनूरघोरा पापकाशिनी। तया नस्तनुवा शन्तमया गिरिशन्ताभिजादशीः। या विषं गिरिशन्तः। 13 ஆண்டுகள் உங்களுடைய ஆயுளை குறைத்துக் கொள்கிறீர்கள். ஊதிய வயிறுங்கிற ஒரே ஒரு காரணத்தால மட்டும் சில நேரத்தில் நம்ம தியான சத்சங்கங்கள்ல, இந்த தியான நிகழ்ச்சிகள்ல பார்த்திருக்கேன், குனிஞ்சு காலை தொட முடியாதது கூட பரவாயில்ல, சில பேருக்கு குனிஞ்சு வயித்தையே தொட முடியல. அது பாட்டுக்கு தனியா இருக்கு, இவங்க பாட்டுக்கு தனியா இருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்தா அவர்களுடைய உடம்பினுடைய பல பாகங்கள் அது அடைய வேண்டிய முழுமையான வளர்ச்சியையே அடையாமல் இருக்கின்றது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உடம்பினுடைய பல பாகங்கள் தேவையில்லாமல் அளவுக்கு மீறி வளர்ந்து கிடக்கிறது. முதலில் உடல் நலம் என்பது மிக தெளிவாக மக்களுக்கு உணர்த்தப்பட வேண்டும். இந்த உடம்புக்குள்ள நீங்க வாழறீங்க, யாரோ வாழ்ந்துட்டு இல்லைங்கயா. நம்ம என்ன அன்கான்சியஸா இருக்கும் தெரியுங்களா? உணர்வே இல்லாம சென்சிட்டிவாவே நம்ம உடம்புக்கு இல்லாம இருக்கிறோம். நம் உடலை பற்றிய எந்த விதமான சென்சிட்டிவிட்டியும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் திரும்பி பாருங்க, எத்தனை விதத்திலே எத்தனை இடங்களில் சென்சிட்டிவிட்டி இல்லாம வாழறீங்கன்னு. நீங்க அந்த உடம்புக்குள்ள இருக்கீங்கன்னே உங்களுக்கு தோன்றதில்லை. காலையில தண்ணி ஊற்றி குளிக்கும் பொழுது தோணாது, இதனே குற்றால அருவி மாதிரி ஓடுது, இங்க தண்ணி ஊத்தனா எங்கேயோ போய் விழுதே, தோணாது. ஆனா அந்த உடம்புக்குள்ளேயே கம்ஃபர்டபுளா இருந்துகிட்டே இருக்கிறோமே. கேட்டா என்ன பண்றதுன்னு தெரியல சாமி. என்ன செய்ய வேண்டும் என்று கற்றுக்கொள்ள வேண்டும், செய்தாக வேண்டும். ஏனென்றால் உடல் உங்களுடையது, நீங்கள் அதில் வாழ்கிறீர்கள். ஒரு சின்ன கதை. ஒருத்தர் ஆபீஸுக்கு ரெகுலரா போறவர் ஒரு நாள் மத்தியானம் அவருடைய லஞ்ச் பாக்ஸ் திறந்து பார்க்கிறாரு. இது என்னையா, இதே உருளைக்கிழங்கு, இதே வெண்டைக்காய், இதே சோறு, எனக்கு பிடிக்காததாவே இருக்கே, புலம்பிக்கிட்டே சாப்பிட்டுறாரு. மறுநாளும் லஞ்ச் டைம்ல லஞ்ச் பாக்ஸ் திறக்கிறாரு, அப்படியே புலம்புறாரு. இது என்னையா, இதே உருளைக்கிழங்கு, இதே சோறு, இதே வெண்டைக்காய், எனக்கு பிடிக்காததாவே இருக்கே. பக்கத்தில் இருக்கிற நண்பர்கள்லாம் ஐயோ பாவம்னு பரிதாபப்பட்டார்கள். 3வது நாள்
அதே மாதிரி லஞ்ச் பாக்ஸ் திறந்தாரு, திரும்பவும் புலம்பனாரு, என்னையா இதே வெண்டைக்காய், இதே உருளைக்கிழங்கு, இதே சாதம் எனக்கு பிடிக்காததாவே இருக்கே. ஆபீஸ்ல இருக்க நண்பர்கள் கேட்டாங்க, ஏன்பா உனக்கும் உன் மனைவிக்கும் ஆகாதா, உனக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சு அதையே சமைச்சு அனுப்புறாங்களா? அவன் சொன்னா, நான் இல்லை, எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல, நானே தான் சமைச்சு எடுத்துட்டு வர்றேன். உண்மையில் அப்படித்தான் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன செய்யறோம், என்ன தேவைன்னு நினைச்சே பார்க்கறது இல்லை, சம்பந்தமே இருப்பதில்லை. ஏதோ ஒரு விதமான மன அமைப்புல இருக்கிற சமைக்கிற நேரத்தில் அதை எடுத்து போட்டு சமைச்சே பழக்கம். சமைக்கிற போது தோன்றதல்ல எது நமக்கு பிடிக்கிறது பிடிக்காததுன்னு, சாப்பிடும்போது தான் ஞாபகமே வருது. ஆழ்ந்து பாருங்க. இப்ப நான் சொன்ன உடனே நீங்க எல்லாம் சிரிச்சிட்டீங்க. கொஞ்சம் ஆழ்ந்து பார்த்தீர்களானால் உங்கள் வாழ்க்கையில் பல முறைகள் இதே போல்தான் நீங்களும் இயங்கிக் கொண்டே இருக்கிறீர்கள். எந்த விதமான சென்சிட்டிவிட்டியும் இல்லாம பேட்டர்ன் சொல்லுவோம், மன அமைப்பு, மனப்பாங்கு. அந்த பேட்டனை மாத்தணும்னு நினைக்காம இல்ல நினைச்சாலும் முடியாம நம்முடைய வாழ்க்கையே ஒரு உணர்வறு மட்டத்தில் அன்கான்சியஸ் லெவல்லையே நடந்துட்டு இருக்கு. சர்க்கரை வியாதியும் இரத்த அழுத்தமும் நேரடியாக மனப்பாங்கு சார்ந்த வியாதிகள். அந்த சாப்பிடுற பேட்டர்ன்ல மாட்டிக்கிட்டு வெளியில வர முடியறது இல்ல. டயபெட்டிஸ் ஆரம்பிக்கும் பொழுதே நிறுத்திடலாம் இல்ல. உணவு கட்டுப்பாட்டுக்குள்ள வந்தா நேச்சுரலா சுகர் இருக்க போறதில்ல, டயபெட்டிஸ் இருக்க போறதில்ல. ஆனா நம்ம பழக்கம் என்ன, காலையில 8 மணிக்கு தான் மெதுவா எந்திரிக்கிறது. உடனே அந்த வீணா போன 1.5 டிவியை போட்டுக்கிட்டு அது கியாமுயா கியாமுயான்னு கத்திட்டு இருக்கும். அதை அப்படியே பெட்ல படுத்தா மாதிரியே 1/2 மணி நேரம் பார்க்கறது. ஆபீஸுக்கு போறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி பட்டுன்னு பெட்ல எந்திரிச்சு முழுசா கூட 1, 2, 3 எல்லாம் முடிக்கிறது இல்ல. காக்கா குளிக்கிற மாதிரி 1/2 சொம்பு 1 சொம்பு எடுத்து மேல ஊத்திட்டு ஆபீஸ்ல போய் உட்கார்றது. உடம்ப அசைக்காமலே வேலை செய்யற மாதிரி வாழ்க்கையா வச்சுக்கிறது. சாப்பிடுற நேரம் வரும்போது சக்கரை வியாதிங்கிறத மறந்துடுறது. கையில கிடைக்கிறது மட்டும் இல்ல, கண்ணில் படுறதெல்லாம் திங்கிறது. பூமியில போறதுல பஸ் காரை விட்டு, கடல்ல போறதுல கப்பலை விட்டு, மேல போறதுல பிளைட்டை விட்டு மீதி எல்லாத்தையும் திங்கிறது. அதுக்கப்புறம் என்ன, டைம் வரும்போது ஹாஸ்பிட்டலுக்கு போய் இன்சுலின் போட்டு மெடிசன் போட்டுக்கிறது, இல்ல மாத்திரை சாப்பிடுறது. அதையும் ஒரு பேட்டர்னா மாத்திக்கிறோம். ஆழமா புரிஞ்சுக்கோங்கயா. ஒரு வியாதி வந்த உடனேயே, முக்கியமா இந்த சுகரோ பிளட் பிரஷரோ இதுதான் முதல்ல ஆரம்பிக்கும். வந்த உடனேயே உங்க உடம்புக்கு சென்சிட்டிவா இருந்தீங்கன்னா அந்த வியாதியை தொடர்ந்து அனுமதிக்க மாட்டீர்கள். ஆனால் உங்களுடைய உடம்பையே இன்சென்சிட்டிவா மாத்திர ஒரு பேட்டனுக்குள்ள சிக்கிக்கிட்டு இருக்கீங்க. பேட்டனுக்குள்ள இருக்கீங்கன்னு தெரியறது இல்ல, அதுல இருந்து வெளியில வரணும்னு நினைக்கிறது இல்ல. சாப்பிடுறது ஒரு பேட்டன். எந்த விதமான உடல் இயக்கமும் இல்லாமலே வாழறது. திரும்ப ஆபீஸ்ல இருந்து சாயந்தரம் வந்த உடனே என்ன பண்றது, அப்படியே இந்த சோஃபால காலம் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு உங்க வாழ்க்கையை சீரடிக்கிறதுனே ஒரு கும்பல் பிளான் பண்ணி கலர் டிவி ஃப்ரீயா கொடுத்தானுங்கல்ல, அதை முறைச்சுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையே ஒரு இன்சென்சிட்டிவான அன்கான்சியஸான பேட்டனுக்குள்ள சிக்கி தவிக்குதுங்கய்யா. 90% மேலானவர்கள் தான் வாழுகின்ற உடலை பற்றி கூட சென்சிட்டிவா இருக்கிறதே இல்லை. கண்ல தார தாரையா தண்ணி வந்தாலும் அந்த மிளகா சட்னி
நினைச்ச உடனே நாக்கெல்லாம் அப்படியே சுருன்னு இழுக்குது இல்ல, தார தாரையா தண்ணி வந்தாலும் விடுறதில்ல, அள்ளி அள்ளி. இந்த ஊறுகா நாக்கு எரியும், கண்ணு எரியும், உள்ள போன உடனே வயிறு எரியும், அதுக்கப்புறம் மீதி எல்லாமும் எரியும். இல்ல அது போற வழியெல்லாம் எரியும், கடைசி வரைக்கும் எரியும். தெரிஞ்சும் என்ன பண்றதில்ல, அதை வலிச்சு வலிச்சு உள்ளதல்றத விடுறதில்ல. இன்சென்சிட்டிவா இருக்கிறது. காலையில எந்திரிச்சு ஆபீஸுக்கு போகணும்னு தெரியும், ஆனா அந்த டிவியை ஆஃப் பண்ணாம கண்ணு சொக்கும், கண்ணு கெஞ்சும், ஐயா ஒரு 5 நிமிஷம் என்ன மூட விடு, ஒரு 4-5 மணி நேரமா என்ன தூங்க விடு. ஆனா அந்த ஒன்றைய நான் டிவியை போட்டுட்டு என்ன பண்றது, 24 மணி நேரமும் எதையாவது பார்த்துட்டு இருக்கிறது. ஒண்ணு அந்த கிரிக்கெட்டு, இல்லைன்னா என்ன பண்றது, யார் யாரை எழுத்துட்டு ஓடனா, யார் யாரோட இருக்கான், இதுக்குத்தான் மார்க் பண்ணி ரெடி பண்ணி விடுறதுக்குன்னே 4 பேர் இருக்கானுங்கல்ல. சனி டிவிங்க. ஹிட்லர் அந்த மொத்த ஜெர்மனியுமே அடிமையத்தனமாக்குறதுக்கு என்னென்ன பண்ணார்னு அப்படியே சொல்றேன். நீங்க அப்படியே ஆழ்ந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய கலாச்சாரத்துக்கும் இது எல்லாமே நடந்திருக்கிறது உங்களுக்கு தெரியும். முதல்ல கண்டபடி சாராயத்தை திறந்து விட்டுறணும், ஆல்கஹால் அடிக்ட் ஆகிற விஷயங்களை திறந்து விட்டுறது. அப்ப மக்கள் என்ன ஆவாங்க, யோசிக்க தெரிஞ்ச இளைஞர்களை என்ன பண்றது, இந்த ஆல்கஹால் கலாச்சாரத்துக்கு அடிமையாக்கிறது. கொடுமைங்கய்யா, நல்லா தெரிஞ்சுங்க. இந்தியாவிலேயே அதிக அளவு குடிப்பவர்கள் நாம தான். 17% ப்ரொடக்ஷன் இம்போர்ட் ரெண்டுலையும் 17% நாம ஒரே ஸ்டேட் மொத்தமா குடிச்சு முடிச்சிடறோம். கைதட்டாதீங்க, கஷ்டப்பட்டு சொல்றேங்கய்யா. எதுக்கு எடுத்தாலும் கைதட்டுறதா, ஒரு அளவில்ல. 17% குடிச்சு முடிச்சிடறோங்கய்யா. காவிரியில தண்ணி ஜாஸ்தியா வந்து என்ன பண்ணுவோம், அதையும் சேர்த்து. யோசிக்கிற சமுதாயம், இளைய சமுதாயம். கொடுமை பாத்தீங்கன்னா, நம்ம பாப்புலேஷன் 17% கிடையாது, தெரிஞ்சுக்கோங்க. ஹோல் கண்ட்ரியை கம்பேர் பண்ணும்போது நாம ஒன்றும் 17% பாப்புலேஷன் கிடையாது. ஆனா என்ன பண்றோம், 17% குடிச்சு முடிச்சிடறோம். நம்ம பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா 7 கோடி தான். மொத்தம் 121 கோடி, நம்ம 7 கோடி தான். அப்படின்னா என்ன, 7%க்கும் கம்மி. 100 கோடினாலே 7 கோடினா 7% தான் வருது. 121 கோடியில் 7 கோடி. மேபி ஒரு 6% ஜாஸ்தியா வரும்னு நினைக்கிறேன். கணக்கு பண்ணி பார்த்தா தெரியும். நம்ம பாப்புலேஷன் 17% கிடையாது. அப்படின்னா ஒரு இந்தியாவினுடைய ஆவரேஜ் அதுவே ஜாஸ்தி. அதுல 2 பங்கு இல்ல 3 பங்கு. 6% வச்சுன்னா 17% என்ன, 3 பங்கு, ஆல்மோஸ்ட் 3 பங்கு குடிச்சிடுறோம். சமூக சேவை, சமூக பொறுப்பு நிறுவனங்களை எல்லாம் சீரழிக்கிறது. அதான் ஹிட்லர் பண்ண வேலை. அதாவது சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துறணும். அப்பதான் மக்கள் தனித்தனி தீவுகளா மாறுவாங்க. நாம மட்டும் உட்கார்ந்து நம்ம குடும்பத்தோட கொள்ளையடிக்கலாம். யுனெஸ்கோ ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. ஒரு மாதத்திற்கு 10 ரூபாய் கொடுக்கின்ற அல்லது 1 மணி நேரம் சமூக சேவை செய்கின்ற நபர், அவரை நன்கொடையாளர்னு சொல்றாங்க. அந்த மாதிரி எத்தனை பேர் வாழறாங்க இந்தியா முழுக்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்லயும் சர்வே எடுத்திருக்காங்க.
டெல்லியில 92%, குஜராத்தில் 87%, யூபியில 82%. கொடுமை. இது நான் சொல்லலைங்க, யுனெஸ்கோவோட ரிப்போர்ட், அவங்க பண்ண ஸ்டடி. அது ஒரு சில லட்சம் ஸ்பெசிமென்ஸ் எடுத்து ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. சில லட்சம் பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க இந்த சர்வேல. அவங்க ரிப்போர்ட் கொடுக்குறாங்க, தமிழ்நாட்டில் மாதத்திற்கு 10 ரூபாயையோ அல்லது 1 மணி நேரத்தையோ சமூகத்திற்காக செலவிடுகின்ற நபர்கள் 2% தான். தப்பா எடுத்துக்காதீங்க. என்னடா சாமி கர்நாடகால இங்க வந்து உட்கார்ந்துட்டு தமிழர்கள் எல்லாம் திட்டுறாருன்னு நினைக்காதீங்க. இது சுய விமர்சனம். நம்மை நாமே திரும்பி பார்த்து கொள்ளுகின்ற சுய விமர்சனம். 2% தான் இருக்கிறோம். அதாவது சமூக பொறுப்பு அப்படிங்கிற கருத்தை நம்முடைய உணர்விலிருந்து சீரழித்து விடுவது. உங்களை 24 மணி நேரம் டிவி முன்னாடியே உட்கார வச்சிருந்து மொத்தமா உங்களை இன்சென்சிட்டிவ் ஆக்கிட்டா எப்படி உங்களுக்கு சமூக பொறுப்பு இருக்க முடியும்? வாய்ப்பே இல்லை. உங்களுடைய உற்சாகம், உத்வேகம் முழுவதுமே தவறான திசைகளிலே திருப்பப்பட்டு சிதைக்கப்பட்டிருக்கிறது. ரசிகர் மன்றங்களும் ஜாதி சங்கங்களும் அளவுக்கு மீறி உங்களுடைய உணர்வை உறிஞ்சி எடுத்து விட்டன. அதனால் சமூக பொறுப்பு, சமூக பொதுநோக்கு நம்முடைய வாழ்க்கையின் பாகமாக இல்லாமல் அழிந்து விட்டது. இன்சென்சிட்டிவான உடல் நமக்கு வர்றதுக்கான ஒரு காரணமும் சமூக பொறுப்பில்லாத சமூகமாக நாம் மாறியது. வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தர் வழங்கும் கல்பத்தரு முழுநாள் தியான அனுபவ முகாம். கல்பத்தருவில் நீங்கள் பெறும் உடல் நலம், வாழும் ஞானியிடம் நீங்கள் பெறும் தீட்சை உங்களின் உடலிற்கும் மனதிற்கும் சக்தியளித்து குணமளிக்கின்றது. தொடர்ந்து பெறும் தீட்சைகளால் ஒரு மனிதருக்குள் 1300% வரை சக்தி அதிகரிக்க முடியும். இது உடல் நலத்தை நேரடியாக அதிகரிக்கின்றது. தொடர்ந்து 21 நாட்கள் எடுத்துக்கொள்ளும் தீட்சை மேற்சொன்ன சக்தி மாற்றங்களை உங்களுக்குள் நிலையான அனுபவமாக மாற்றுகின்றது. பக்தர் வேண்டும் வரம் கூடும் நேரம் நித்யானந்தன் தரும் கல்ப. மேலும் விவரங்களுக்கு நித்யானந்த தியான பீடம், கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 7200003311, 7200003322, www.nityananda.org. அந்த பரபரப்பை விரும்பும் தன்மையை எக்ஸ்ப்ளாய்ட் பண்றது. அந்த மாதிரியான என்டர்டெயின்மெண்ட்ஸ் இதெல்லாம் தான் மனிதனை இன்சென்சிட்டிவ் ஆக்கிறது. நீங்கள் மொத்தமாக முழுமையாக மூளைச்சலவை செய்யப்பட்டிருக்கிறீர்கள். இந்த கியா கியான்னு கத்திட்டே இருக்கே சிலதெல்லாம் நாத்திகங்கிற பேரால. இதுகெல்லாம் சொல்லுதுங்க, ஆத்திகவாதிகள் உங்களை மூளைச்சலவை செய்கிறார்கள்னு. நல்லா தெரிஞ்சுங்க, அது முழு பொய். உண்மையில் இவர்கள்தான் உங்களை மூளைச்சலவை செய்து மிகவும் அதிசூக்ஷ்மமாக, டெக்னிக்கலான்னு சொல்லுவோம், உங்களுடைய வாழ்க்கையை வஞ்சித்திருக்கிறார்கள். இன்சென்சிட்டிவ் ஆக்கிறது மனுஷருங்களேங்கயா. உங்கள் உடலுக்கு நீங்கள் இன்சென்சிட்டிவ் ஆகிறதுக்கான காரணமே, அடிப்படையான காரணமே பரபரப்பு சார்ந்த என்டர்டெயின்மெண்ட். நம்முடைய முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா
அவங்க செஞ்சு வச்ச எல்லா என்டர்டெயின்மெண்ட்டுமே நம்முடைய உடல், மனம், ஆன்மா மூன்றையும் உயர்நிலைக்கு எடுத்துட்டு வர என்டர்டெயின்மெண்ட்டாவே இருக்கும். ஏன் இந்த மலை சுத்துறத நீங்க ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாவே பண்ணீங்கன்னா கூட உடல் நலம் வந்துடும். உணர்வாலும் ஆழ்ந்து செய்தால் உணர்வு நலம், ஆன்மீக நலமும் கிடைக்கும். அது வேற விஷயம். ஒருவேளை உணர்வால ஈடுபடாம ஊர்ல இருக்கிற கதையெல்லாம் பேசிட்டு அந்த மாதிரி சில பேர் போவாங்க. சில பேர் பார்த்தா ரொம்ப சின்சியரா, ஸ்ரத்தையா அவர்களுடைய இஷ்ட தெய்வத்தை நினைந்து இல்ல தியானம் பண்ணிக்கிட்டே ஆழ்ந்த தியான உணர்வோடு நடந்து போவாங்க. அவர்களுக்கு முழு பலன் கிடைக்கும், ஆன்ம ஞானமும் கிடைக்கும். ஆனா சில பேர் என்டர்டெயின்மெண்டா போற வழியிலெல்லாம் நின்று கொஞ்ச நேரம் அந்த பக்கம் பார்க்கறது, இந்த பக்கம் கொஞ்ச நேரம் இந்த பக்கம் பார்க்கறது, கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்க்கறது, ஏதாவது ஊர் கதை பேசுறது, அப்படியே மெதுவாக இன்னொரு இடத்துக்கு போனால் கொஞ்ச நேரம் கழிச்சு கொஞ்சம் அல்வா வாங்கி சாப்பிட்றது, அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஏதாவது ஒரு ஜூஸ் குடிக்கிறது, அப்படியே இந்த பக்கமாக நடந்து போகும்போது ஓ இந்த சாமி இங்கே தான் இருக்கிறாரா, டிவியில் என்னென்னவோ காமிச்சாங்கல்ல, ஒரு 5 நிமிஷம் கதை பேசுறது, அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் நடந்து போனோடனே ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்துடுறது, அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நடந்து மெதுவா வண்டி ஏறி ஊர்ல போறது. இதை நீங்க ஒரு என்டர்டெயின்மெண்டா பண்ணீங்கன்னா கூட உடம்புக்கு நல்லதுங்கய்யா. நம்முடைய என்டர்டெயின்மெண்ட் கூட உடல் நலத்தையும் மனநலத்தையும் சார்ந்து நம் முன்னோர்கள் வகுத்தார்கள். ஆனா இந்த சனி டிவி வந்தது நாட்டுக்கு பிடிச்ச சனிங்கய்யா. இது உங்கள் உணர்வையெல்லாம் கொள்ளை கொண்டு 24 மணி நேரமும் எது முன்னாடியாவது அப்படியே உட்கார்ந்துட்டே பார்த்துட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆவறீங்க, உங்கள் உடலை பற்றிய சென்சிட்டிவிட்டியே உங்களுக்கு போயிருதுங்கய்யா. ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி பெங்களூர்ல மைசூர்ல ஒரு ஆக்சிடென்ட். அந்த வழியா என் கார் போயிட்டு இருந்தது, ஆக்சிடென்ட் ஆகி நின்றுட்டு இருக்கு. எனக்கு அப்கோர்ஸ் சைலண்டா போக முடியல. கும்பலா நம்ம இந்தியாவினுடைய பழக்கம் இதுதானே, ஏதாவது ஒரு பிரச்சனைனா கும்பலா நின்று வேடிக்கை பார்க்கணும், ஆனா யாருமே ஹெல்ப் பண்ணக்கூடாது. அது நம்முடைய தேச பாரம்பரியம் இல்லை. என்ன பண்ண, என்ன ஆர்கனைஸ் பண்ணணுமோ பண்ணி அவரை பக்கத்தில் இருந்த ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புறதுக்கு ரெடி பண்ணிட்டு கார்ல போயிட்டு இருந்தேன். திரும்ப போகும்போது பிரம்மச்சாரிகளோட பேசிட்டு இருந்தேன். எப்படிப்பா நம்மளால இந்த மாதிரி அப்படியே நிக்க முடியுது, எப்படி இன்சென்சிட்டிவா ஆனோம் நாம வந்து ரொம்ப சென்சிட்டிவான கல்ச்சருங்க. பக்கத்து வீட்டில் யார் வாழறாங்கன்னே தெரியாம வாழற கல்ச்சர் நாம கிடையாது. யார் வாழறாங்கன்னு மட்டும் இல்ல, யார் யாரெல்லாம் வந்துட்டு போறாங்கன்னு பார்த்துட்டே இருக்கிற கல்ச்சர் நாம. இவ்வளோ சென்சிட்டிவான கல்ச்சரான நாம ஏன் இந்த மாதிரியான ஆபத்துக்கள்ல ரெஸ்பாண்ட் பண்ணாம இருக்கும்? அதுக்கப்புறம் சாமி ஒரு கூகுள் பண்ணிட்டு இருந்தேன், இன்டர்நெட்ல ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தேன். இதை பத்தி ஏதாவது ஆராய்ச்சிகள் இருக்கா, இதை பத்தி மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு 4-5 முக்கியமான விஷயங்கள், இந்த ஆராய்ச்சிகளை சார்ந்த சில விஷயங்களை சாமி பார்த்தேன். முதல் விஷயம் என்னன்னா, உட்கார்ந்த டிவி பார்த்து பார்த்து பார்த்துங்க. இப்ப டிவியில ஆக்சிடென்ட் வர மாதிரி பாக்குறீங்க, அங்க ஏதாவது ரெஸ்பாண்ட் பண்றீங்களா? கிடையாது, அப்படியே உட்காந்துருக்கீங்க. டிவியில ஒரு கொலையை பாக்குறீங்க, ரெஸ்பாண்ட் பண்றீங்களா? ஒண்ணும் இல்லை, அப்படியே உட்காந்துருக்கீங்க. டிவியில ஒரு கொள்ளையை பாக்குறீங்க, ரெஸ்பாண்ட் பண்றீங்களா? அப்படியே உட்காந்துருக்கீங்க. இது உங்களுடைய மனப்பதிவாக மாறிவிடுகின்றது, உங்களுடைய பேட்டர்னா மாறிடுது. அப்ப என்ன ஆகுது, நிஜ வாழ்க்கையிலும் அந்த மாதிரி ஏதாவது நடக்கும் பொழுது
அப்படியே இருக்கீங்க. நிஜ வாழ்க்கையில இன்சென்சிட்டிவா மாறுறதுக்கான ட்ரைனிங்கா நீங்க தினந்தோறும் உட்கார்ந்து டிவி பார்த்துட்டு இருக்கிறது மாறிடுது. 5 மணி நேரம் உட்கார்ந்து ஆவரேஜான ஒரு தமிழன் ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் டிவி முன்னாடி ஸ்பெண்ட் பண்றான். ஒரு சராசரி தமிழன் ஒரு நாளைக்கு 5 மணி நேரம். இப்ப என்ன ஆகுறீங்க? மெதுவா இன்சென்சிட்டிவ் ஆயிடுறீங்க. அதாவது பார்ப்பதன் மூலமாகவே எல்லா சுகத்தையும் வாழ்ந்து முடித்து விடுகிறீர்கள். perverted enjoyment. உங்களுடைய உடல் நலம் இவைகள் சார்ந்து எதையும் செய்யாமலேயே உங்கள் வாழ்க்கையை வீணடித்து விடுகின்றீர்கள், சீரழித்து விடுகின்றீர்கள். பல பேர் தொடர்ந்து என்கிட்ட வந்து சொல்றது உண்டு, சாமி இப்படி மதுவுக்கு அடிமையாயிட்டேன், என் வாழ்க்கையே வீணா போயிருச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல. நான் சில நேரத்தில் கேட்கறது உண்டு அவங்கள, எப்படிப்பா ஒரு பொருளை உடம்புக்கு நல்லதில்லை மனசுக்கு நல்லதில்லைன்னு தெரிஞ்ச அப்புறமும் டெய்லி எப்படி உள்ள ஊத்த முடியுது? எப்படி உள்ள போகுது? இல்ல சாமி என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்ப கொஞ்சம் விஷமும் குடிக்கலாம்ல, அது உடம்புக்கு கெடுதின்னு தெரியுதுல்ல. ஆனா அதை குடிக்க மாட்டேங்கிறோம்ல. அப்புறம் எப்படி இதுல மட்டும் இன்சென்சிட்டிவ் ஆனோம்? காரணமே கொஞ்ச நேரம் கழிச்சு கொள்ளும், அவ்வளவுதான். கொஞ்ச நாளாய் சாகுன்றதுனால அதனுடைய எஃபெக்டை மறந்து போயிடுறோம். உடலுக்கு இன்சென்சிட்டிவா இருக்கிற மென்டல் பேட்டர்ன்ஸை உடைங்க. ஹெல்த்துங்கிறது வேற ஒன்றும் இல்லைங்க. ஹெல்த் உடல் நலம் அப்படிங்கிறதுல 2 முக்கியமான விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒண்ணு, உங்க உடம்புக்கு இன்சென்சிட்டிவா இருக்கிற பேட்டர்ன்ஸ் அதை உடைங்க. அது காலையில எந்திரிச்சு கொஞ்ச நேரம் யோகாவோ தியானமோ பண்றதில்லைன்னு ஒரு சோம்பல்தனமான பேட்டர்ன் இருக்கு, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அந்த காலையில இருக்கிற சோம்பல் பேட்டர்னை மட்டும் உடைச்சிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் செல்வமும் எல்லா நலனும் வருங்கிறத என்னால சத்தியம் செய்து சொல்ல முடியும். தீராத நோயிலிருந்து விடுபட வேண்டுமா? பிரச்சனைகள் இல்லாத உறவுகள் வேண்டுமா? நிம்மதியான உறக்கம் வேண்டுமா? வாழ்க்கையில் மனத்தெளிவும் உற்சாகமும் அதிகரிக்க வேண்டுமா? ஆனந்த ஸ்புரண தியான முகாம் இவை அனைத்தையும் 2 நாட்களில் உங்களுக்கு அனுபவமாக்கி தருகிறது. நாம் வாழ்வில் அனுபவிக்கும் பிரச்சனைகளுக்கும் துக்கங்களுக்கும் காரணம் நம் உடலில் உள்ள 7 சக்தி மையங்களில் பதிந்திருக்கும் எதிர்மறை உணர்வுகளும் நாம் உருவாக்கி வைத்திருக்கும் எதிர்மறை மன அமைப்பும் தான். இதை மாற்றுவதற்கான தியான நுட்பங்களும் தியான பயிற்சிகளும் கற்றுத்தரப்படுகிறது. விழித்துக் கொள்ளுங்கள், ஆனந்தம் உங்கள் பிறப்புரிமை. ஆனந்தமயமான வாழ்க்கை உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. வாரந்தோறும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆனந்த ஸ்புரண தியான முகாம் நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் நித்யானந்த தியான பீட்டம், கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 7200003311 7200003322. இந்த 2 நேரத்தில் மட்டும் தமோகுணம் பொங்கி பதிகின்ற அந்த பதிவை உடைத்து விட்டீர்களானால்
அந்த 2 நேரத்துல மட்டும் உச்ச உணர்வோடு, உச்ச உணர்வுனா விழிப்பு நிலையோடு உடல் இயங்குமாறு செய்து விட்டீர்களானால் உங்கள் வாழ்க்கையில் மந்தத்தன்மை இருக்காது. மந்தத்தன்மை இல்லைனாலே செல்வம் தானா வருங்கய்யா. உலகத்துல நிறையவே செல்வம் இருக்குங்கய்யா. நிறைய செல்வம் இருக்கு ஒண்ணு. இன்னொன்னு நிறைய மந்தமான மண்டுகளும் இருக்குங்க. அதனால இருக்கிற செல்வத்துக்கே காம்படிஷன் இல்ல. அதான் உண்மைங்கய்யா. நீங்க நினைக்கிற மாதிரி நாம எல்லாம் நினைக்கிறோம், இல்ல இல்ல செல்வம் ரொம்ப கம்மியா இருக்கு, செழிப்பு கம்மியா இருக்கு, ஆனா மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. கிடையாது. நிறைய பேர் அப்படிங்கிறது வந்து மக்கள் வடிவத்துல சுத்திட்டு இருக்கிற மாக்கள். அவங்கெல்லாம் யாரும் சென்சிட்டிவா இருக்கிறது இல்ல. அதனால உங்களுக்குள் இருக்கிற மந்தத்தன்மையை மட்டும் உடைத்து விட்டீர்களானால் தெளிவா உங்களுக்கே தெரியும் எங்க கை வைக்கலாம், எங்க கால் வைக்கலாம், என்ன செய்யலாம், எது நல்லபடியாய் முடியும். வாழ்க்கையில செல்வம் பெரிய விஷயமே இல்லைங்க. செல்வம்ங்கிறதே என்ன? உங்களுடைய பர்சனாலிட்டியோட வெளிப்பாடு தான். அது ஏதோ தனியானது கிடையாது. உங்க பர்சனாலிட்டிக்குள்ள தைரியமும் ஸ்ரத்தையும் இருக்குமானால் உங்களை சுற்றி தானாகவே செல்வம் சேருகின்றது. அடுத்து செல்வத்தை பத்தி பேசும்பொழுது, செல்வத்தை பத்தி சாமி சில கருத்துக்களை நீங்க சொல்ல போறேன். அப்போ ஆழமா இதை எக்ஸ்பேண்ட் பண்றேன், விளக்குறேன். இது எல்லாமே ஆழமாக ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தது. உங்களுடைய உடல் நலம், உங்களுடைய மனநலம், உங்களுடைய செல்வம், உங்களுடைய உறவுகள், உங்களுடைய ஆன்ம வளம் எல்லாமே ஒன்னோட ஒண்ணு ஆழமா பின்னி பிணைந்ததுங்கய்யா. எல்லாமே உங்களுடைய மனப்பாங்கை சார்ந்து இருக்கிறது. மென்டல் பேட்டர்ன் சொல்லுவோம். சம்ஸ்கார மன அமைப்பு அதை சார்ந்ததுதான். வயிறு போட்டுட்டே போகுது, தண்ணியை மேல ஊத்தி குளிக்கும் போது குற்றால அருவி மாதிரி கண்டபடி தண்ணி போகுதுன்னு தெரியுதில்ல முதல் நாள். அப்புறமா 2ஆம் நாள் கொஞ்சம் எந்திரிச்சு யோகா பண்றதில்ல அப்படிங்கிற அந்த தூங்குற மன அமைப்புலயே இருந்தீங்கன்னா இன்சென்சிட்டிவா இருக்கீங்க உங்க உடம்புக்கு. வயிறு முன்னதல்ல ஆரம்பிச்சுன்னு என்ன பண்ண, ஐயோ டே பூதம் வருதுரா. அதுதான் உண்மை. வயிறு முன்னதல்ல ஆரம்பிச்சுன்னு தெரிஞ்சுக்கோங்க, உங்களை பேய் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. பேய் பிடிக்கிறது எங்கேயோ ஒரு நாள் தனியா வந்து பிடிக்கும், தலையை ஆட்டிட்டு இருக்கும், குதிக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. வயிறு முன்னதல்ல ஆரம்பிச்ச உடனே பேய் எங்க வந்து உட்கார்ந்து ஆரம்பிச்சிருச்சு. உங்களுடைய வாழ்க்கை குறைய துவங்கி விட்டது. ஆனாலும் என்ன பண்றோம், இன்சென்சிட்டிவாவே தொடர்ந்து இருக்கிறது. பெல்ட் போட்டுக்கிறது இல்லை, நான் டைட்டா காமிக்கிறதுக்கு. பெல்ட்டை போட்டு எதிரில் இருக்குன்றது மறைக்கலாம், வைத்த எமங்கட்டுறது மறைக்க முடியுமா? முடியாது. ஆனாலும் நாம் என்ன பண்றது, சென்சிட்டிவ் ஆகிறதே இல்லை. உங்க உடம்புங்கய்யா, எந்திரிச்சுத்தான் ஆகணும். காலையில அந்த தமோ மன அமைப்பு, தமோ குண மன அமைப்பு செட்டில் ஆகாம யோகம் பண்ணித்தான் ஆகணும். உங்க அந்த பழைய மன அமைப்பை உடையுங்கள். உங்க உடம்புக்கு சென்சிட்டிவா மாறுங்க. ஆரோக்கியத்தை தராத மன அமைப்பை ஒழித்தல். அடுத்து நாம என்ன உள்ள எடுக்கிறோமோ அதை தெளிவானதாக உள்ளெடுத்தல். சாப்பாடு மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையின் பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் கூட தெளிவாக்குறது. விடிய காலையில் எந்திரிச்சாகணும், கண் எரியுது, இருந்தாலும் விடாம அந்த டிவியை போட்டு பார்த்துட்டே இருக்கிறது. இதெல்லாம் என்ன தவறான ஆகாரம். எப்படி மிளகா ஊறுகாய அள்ளி அள்ளி வாயில போடுறதுனால போற திசையெல்லாம் எரியுதுன்னு தெரிஞ்சும் திணிக்கிறோமோ அது தவறான ஆகாரம். அதே மாதிரி கண் எரியுதுன்னு தெரிஞ்சாலும் கண் தூக்கத்தை கெஞ்சுது, ஆனாலும் என்ன பண்றோம், நாம விடாம டிவி உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறது. அது கண்ணுக்கு தவறான ஆகாரம். தவறான ஆகாரத்தை கொடுக்கும் அமைப்பை உடையுங்கள்.
உங்களுடைய உடலுக்கு இன்சென்சிட்டிவா இருக்கிறத உடையுங்கள். எந்திரிச்சுத்தான் ஆகணும், யோகம் பண்ணித்தான் ஆகணும், கொஞ்சம் பிராணாயாமம் பண்ணித்தான் ஆகணும், ஒரு தியானம் பண்ணித்தான் ஆகணும். 1 மணி நேரமாவது உங்கள் உடல் சார்ந்த மனம் சார்ந்த யோகத்தையும் பிராணாயாமத்தையும் உங்கள் வாழ்க்கையின் பாகமாக மாற்றுங்கள். இன்சென்சிட்டிவாவே இருக்காதீங்க. அடுத்து மனநலம். இந்த நித்யானந்த தியான பீடத்தின் முக்கியமான ஒரு கொள்கை, கருத்து, என்னுடைய செய்திகளில் மிக முக்கியமான ஒன்று மனநலம். அதனாலதான் நித்யானந்த தியான பீடம் வச்ச தியானம் அப்படிங்கிறதே மனநலத்திற்காகத்தான். உடல் நலத்தை பத்தியே இவ்வளவு இன்சென்சிட்டிவா இருக்கிற நாம மனநலத்தை பத்தி யோசிக்க போறோமா? கிடையவே கிடையாது. மனநலத்தை பற்றி நாம் கவலைப்படுவதே இல்லை. உள்ள வேதனையும் துக்கமும் வந்தா என்ன பண்றது? வெடிச்சு அதை மத்தவங்க மேல கொட்டிடுறது, அவ்வளவுதான். நாமெல்லாம் பண்ணுவோம் பாருங்க, வீட்டை பெருக்கி எடுத்து வெளியில ரோட்ல கொட்டிடுறது. நம்ம கிட்ட எல்லாம் இருந்தா போதும்பா, அவ்வளவுதான்ப்பா. ரோடு குப்பையானாலும் கடைசியில நாளைக்கு நம்ம வீடு தானே பாதிக்கப்படும். ரோட்ல குப்பை தேங்கனா, தண்ணி தேங்கனா, கழிவு நீர் தேங்கனா, கொசு உருவாகி அது கரெக்டா நம்ம வீட்டுக்குள்ளதான் வரப்போகுது. அது கொசு நான் ரோட்லயே இருந்த போதான் நான் கேட்கிறேன். இல்லப்பா, அது அவங்க வீடு, இது நம்ம வீடுப்பா, நாம அவங்க வீட்டுக்குள்ள போக வேண்டாம்ப்பா. கொசு நினைக்க போகுதா? கிடையாது. கொசு ஒன்னும் ரெண்டல் அக்ரிமெண்ட் போட்டு உட்கார்ந்துல்ல, இதுதான் என் ஏரியா, நாங்க வர போறதில்லைன்னு. கிடையாது. இன்சென்சிட்டிவா நீங்கள் செய்கிற செயல்கள் மீண்டும் உங்களுக்குத்தான் வரப்போகிறது. மனநலமும் அதுதான். உங்களுக்கு உள்ள பொங்கற வேதனை, ஆற்றாமை, இயலாமை, துக்கம், இது என்ன பண்றீங்க? வெடிச்சு யார் மேலேயாவது கொட்டிடுறது. இதே பழக்கமா இருக்கே, நாம ஏதாவது பண்ணலாமா அப்படின்ற சென்சிட்டிவிட்டியே வர்றதில்ல. வயிறு வளர்ந்தாலும் இப்படி வளர்ந்துகிட்டே போகுது, ஏதாவது பண்ணி இதை குறைச்சி உடம்ப நாமளே, நம்ம உடம்ப நாம தூக்கிட்டு நடக்கிற அளவுக்கு கம்ஃபர்டபுளா பண்ணலாமான்னு யோசிக்கிறது இல்லை. அது என்னவோ தானா ஏதோ வேற யாரதோ வளர்ற மாதிரி தானே இருக்கும். சில பேர் என்கிட்ட வர்றதுண்டு, சாமி இந்த உடம்ப தூக்கிட்டு நடக்க முடியல சாமி. நான் சொன்னேன், இவ்வளவு நாள் இது ஒண்ணு ஒரே நாள்ல வளர்ந்துடலையேப்பா. என்ன ஒரே நாள்ல நேற்று நைட் ரொம்ப ஸ்லிம்மா படுத்திருந்த, காலைல எந்திரிச்சோன்னே கடவுள் அப்படியே வரம் கொடுத்துட்டாரா? அப்ப நீ இன்றிலிருந்து நீ 400 கிலோவாக மாறுவாயாகன்னு? கிடையாது. ஒரு நாளா ஒரு ஆளா தானே வளர்த்தீங்க. அப்ப வளரும் போதெல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? மன உளைச்சல், டிப்ரெஷன் அப்படிங்கிறது ஒரே நாள்ல வந்துடுறது இல்லைங்கயா. மெதுமெதுவா பில்ட் ஆகி கடைசியில தான் எந்த செயலையும் செய்ய முடியாம, எந்த வேலையும் செய்ய முடியாத மன உளைச்சலா மாறுறது. நம்முடைய கிரியேட்டிவிட்டியையே தடுத்து நிறுத்துகின்ற, செயல்பாடுகளையே தடுத்து நிறுத்துகின்ற மன உளைச்சலா எப்ப மாறுது? ஒரே நாள் அது வந்துடுறது இல்ல, மெதுமெதுவா பில்ட் ஆயித்தான் வரும். அப்ப பில்ட் ஆகும் போதே என்ன பண்றீங்க? உடலுக்கு இன்சென்சிட்டிவா இருக்கிறதும் மனசுக்கு இன்சென்சிட்டிவா இருக்கிறதும் நம்முடைய மூர்க்கத்தனத்தின் உச்சம். நம்ம ஒவ்வொரு பேட்டனுமே ஒரு ராட்சசர்கள்ங்கயா.
உடம்புக்கு இன்சென்சிட்டிவாவும், கண்டபடி திங்கிறது, கண்டபடி தூங்கிறது. இதுதான் கும்பகர்ணன். கும்பகர்ணன் ஏதோ தனியா இருக்கிறான்னு நினைக்காதீங்க, உங்களுக்குள்ளதான் இருக்கான். கண்டபடி திங்கிறது, கண்டபடி தூங்கிறது, அதுதான் உங்களுக்குள்ள இருக்க கும்பகர்ணன். நேரத்துக்கு ஏத்த மாதிரி, ஆளுக்கு ஏத்த மாதிரி மாத்தி மாத்தி நீங்க காட்டுற ஏகப்பட்ட முகங்கள் இருக்கு பாருங்க, அதான் ராவணன். அதுதான் உங்க 10 தலை. ராவணனுக்காவது 10, நமக்கெல்லாம் 20-30 இருக்குங்கய்யா. மாத்தி மாத்தி வச்சுக்கிறோம்ல, ஒரு ஒரு இடத்துலயும் ஒரு ஒரு தட்டி ஒரு ஒரு மாதிரி. அதுதான் ராவணன். எப்பவாவது உங்களுக்குள்ளேயே உங்களை இடித்து உரைக்கும் பாருங்க, டேய் சரியான டைரக்ஷன்ல போகல, யோசிச்சு பார்க்கலாம், இது தேவையா அப்படின்னு உங்களை இடித்து உரைக்குது. அதுதான் விபீஷணன். நம்ம வாழ்க்கை தாங்க ராமாயணம். ஆனா துரதிர்ஷ்டவசமா உங்களுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு எண்ணமும் தான் ஒரு குரங்கு. அந்த எண்ணப்படை பொங்கற எண்ணங்கள் தான் வானர சேனை. வானர சேனையை கட்டுக்குள் கொண்டு வந்து ஆனந்த கந்தம் தான் அசோகவனம். உள்ளே இருக்கின்ற சீதை தான் பரமாத்மா. உங்களுடைய ஜீவாத்மா தான் ராமன். ராமனாகிய ஜீவாத்மா புத்தியாகிய ஹனுமானின் துணை கொண்டு பொங்குகின்ற எண்ணங்களாகிய வானர சேனையை நெறிப்படுத்தி பாலம் செய்து ஆனந்த கந்தத்தை அடைந்து உங்களுக்குள் இருக்கும் பரமாத்மாவை அடையும் பொழுதுதான், உங்களுக்குள்ள இருக்கிற ராவணனையும் கும்பகர்ணனையும் அழித்து அடையும் பொழுதுதான் ராம பட்டாபிஷேகம் நடக்கின்றது. ஆனா துரதிர்ஷ்டவசமா பல பேர் வாழ்க்கையில ராவண பட்டாபிஷேகமே நடந்துட்டு இருக்கு. ராமன் ஜெயிக்கிறதே இல்லை. காரணம் என்னன்னா, இந்த வானர சேனையாகிய மனம் எங்கெங்கேயோ அலைஞ்சிட்டு இருக்கு. ஒருத்தர் ரொம்ப வேகமா கேட்டார், ராமர் எந்த இன்ஜினியரிங் காலேஜ்ல கட்டினாரு, படிச்சாரு பாலம் கட்டுறதுக்குன்னு. இவர் எந்த இன்ஜினியரிங், எந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சாராமா? இவர் எந்த காலேஜ்ல போய் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சாராமா? இவர் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்காமலே நாட்டை ஆளும் பொழுது எங்க ராமரால இன்ஜினியரிங் படிக்காம பாலம் கட்ட முடியாதா? ஆனால் பெரும்பாலானவர்களுடைய வாழ்க்கையில் கடைசி வரை ராம பட்டாபிஷேகம் நடைபெறுவதே இல்லை. ராமனும் சீதையும் இணைவதே இல்லை. ஏன்னா நம்ம எல்லாருக்குள்ளே உட்கார்ந்து இருக்கிற இந்த ராட்சச மனப்பாங்கை நம்மால் அழிக்க முடிவதே இல்லை. மன அழுத்தம் உங்களை வாட்டுகிறதா? எதிர்காலத்தை பற்றிய பயம் அதிகரிக்கிறதா? கடந்த கால நினைவுகளால் அவதிப்படுகிறீர்களா? உங்களுடைய இந்த எல்லா பிரச்சனைகளுக்கான மூல காரணம் சிறு வயதிலிருந்தே உங்களுக்குள் உங்களை சுற்றி இருக்கும் சமூகத்தால் உருவாக்கப்பட்ட எதிர்மறையான மன அமைப்பு.
நித்யானந்த ஸ்புரண தியான அனுபவ முகாம் உங்களின் எதிர்மறையான மன அமைப்பை மாற்றுவதற்கான சக்தி வாய்ந்த தியான முறைகளும் தியான பயிற்சிகளும் இத்தியான முகாமில் அளிக்கப்படுகிறது. இந்த 4 நாட்களும் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த லேயர் பை லேயரான சம்ஸ்காரங்களை ஆழ்ந்து வெளியில் எடுக்கிறது தான் செய்ய போறேன். நீங்கள் பிறந்த போது இருந்த அதே கபடமில்லாத ஆனந்த உணர்வை திரும்ப பெற நித்யானந்த ஸ்புரண தியான முகாம் ஒரு அரும்பெரும் வாய்ப்பு. உங்களுடைய உணர்வு நம்ப துவங்கியவுடன் கேன்சர் வந்துருது உங்களுக்கு. அதான் உண்மை. என்ன ஒருத்தர் கேட்டார், அப்புறம் ஏன் சாமி ரமண மகர்ஷிக்கு ராம்சுரத்குமாருக்கெல்லாம் கேன்சர் வந்தது, அவங்களும் கேன்சர் வந்தானே செத்தாங்க? கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவங்க கேன்சர் வந்து சாகல, கேன்சர் வந்து அவங்க உடம்ப விடல, முதலே உடம்ப விட்டுட்டாங்க, அப்புறம் கேன்சர் வந்தது. ரமண மகர்ஷியோ ராம்சுரத்குமாரோ என்ன பண்ணாங்க, அவங்க வந்த வேலை முடிஞ்ச உடனே சரின்னு ரிலாக்ஸ் பண்ணிட்டாங்க உடம்புல இருந்து. சரி கிளம்பலான்னு. இப்ப கையில் இருக்கிற கப்பை நான் கீழே போட்டேன்னா கீழே உடஞ்சுதான் ஆகணும். அந்த மாதிரி அவருடைய உடலை துறந்து விட்டார்கள். போதும் அப்படின்னு ரிலாக்ஸ் ஆயிட்டாங்க. ரிலாக்ஸ் ஆனோட நேச்சுரலா உடம்பு என்ன டிஸ்இன்டெகிரேட் ஆகி தான் ஆகணும், சிதைஞ்சுதான் ஆகணும். அது சிதைவதற்கு ஒரு கேன்சரை ஒரு வழியா எடுத்துக்கிச்சு, அவ்வளவுதான். அந்த உடம்பு சிதைகிறதுக்கு கேன்சர் ஒரு வழியா எடுத்துக்கிச்சு. அதனால ரமண மகர்ஷிக்கு வந்த, ராமகிருஷ்ணருக்கு வந்த, ராம்சுரத்குமாருக்கு வந்த கேன்சரோடு உங்க கேன்சரை ஒப்பிடாதீங்க. சாதாரண மனிதர்களுக்கு கேன்சர் உட்பட எல்லா வியாதிகளுமே மனப்பாங்கு, மென்டல் பேட்டர்ன்ஸ் சார்ந்து நீங்களாகவே உருவாக்கி கொள்ளுகின்ற வியாதிதான். ஆழ்ந்து உள்ளாழ்ந்து பாருங்கள், எவ்வளவு அன்கான்சியஸா தொடர்ந்து வாடுகிறீர்கள் அப்படிங்கிறத. மனநலம் அப்படிங்கிறதே ஒண்ணும் இல்லைங்க, ஒரு சின்ன விளக்கேத்துற மாதிரி தான். ஒரு சின்ன விளக்கேத்தினா எத்தனாயிரம் ஆண்டுகள் ஒரு அறையிலே இருட்டு இருந்தாலும் ஒரே ஒரு விளக்கேத்தினா அந்த இருட்டு காணாமல் போற மாதிரி எத்தனை ஆண்டுகளாக உங்களுக்குள்ள இந்த டிப்ரெஷனையும் துக்கத்தையும் எரிச்சலையும் சோகத்தையும் நீங்க சேர்த்து வச்சிருந்தாலும் ஒரு சின்ன விளக்கினால், தியானம்ங்கிற ஒரே ஒரு விளக்கினால் அந்த துக்கத்தை அழித்து விட முடியும். நம்முடைய இயற்கையாலே என்ன பண்றோங்கய்யா, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருந்தாரு, அவருடைய கதையை சொன்னா உங்களுக்கு நம்ம மனித இயற்கையை பத்தி புரியும். அவர் முதல்ல 40 ஏக்கர் நிலம் வச்சிருந்தாரு. ஆனா அந்த வேலி போடும்போது பக்கத்து லேண்டுக்காரருடைய ஒரு 3 அடியை சேர்த்து பிடிச்சிட்டாரு. நான் நினைச்சேன் சரி 40 ஏக்கர் ரொம்ப கம்மி, அதனால இந்த மாதிரி பிடிச்சிருப்பாரோன்னு நினைச்சு சும்மா இருந்தேன். ஒரு 2 ஆண்டு கழிஞ்சு ஒரு 200 ஏக்கர் லேண்ட் வாங்கிட்டாரு. ஆனா அப்பவும் என்னதான் பண்ணாரு, பக்கத்துல இருக்கிற லேண்ட்ல இன்னொரு 3 அடியை பிடிச்சிட்டாரு. 40 ஏக்கர் வேலி போடும் பொழுதும் பக்கத்துல இருக்க எல்லாருடைய லேண்ட்லயும் 3 அடி பிடிச்சிட்டாரு. 200 ஏக்கர் வேலி போடும் பொழுது என்ன பண்றாங்க, ஒரு 3 அடி பிடிக்கிறது. அந்த நிலத்தை அபகரிச்சாதான் வாழ்க்கை நடக்கும் போல இருக்கு. எபா மண்ணாசையால் அழிந்தானான் துரியோதன, பெண்ணாசையால் அழிந்தானா ராவண. ஆனா எல்லாத்தையும் வச்சுட்டு வாடுறவங்களெல்லாம் என்ன பண்றது? anyhow நாற்பது ஏக்கர் இருந்தாலும் ஒரு பக்கத்துல இருக்க 3 அடி நிலத்தை பிடிக்கிறது,
200 ஏக்கரா மாறினாலும் முன்னாடி நிலத்தை பிடிக்கிறது. நம்ம மனசு அப்படித்தாங்கய்யா. அதாவது 10 கோடி சொத்து இருக்கும் பொழுதும் துக்கத்திலையும் வேதனையிலையும் பொறாமையிலையும் எரிச்சலையும் இருக்கிறது. 100 கோடி சொத்தா மாறணும் என்ன பண்றது? அதுக்கு அடுத்த பிளான பண்ணி, ஆனா அந்த எரிச்சலை மெயின்டைன் பண்றதுன்ற ஒரு முடிவிலேயே இருக்கிறோம். உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த புகைச்சல், எரிச்சல், வேகம், ஆத்திரம், கோபம், ஆற்றாமை, நிம்மதியின்மை, அந்த அழுத்தத்தை மட்டும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அந்த ஸ்டீம் பிரஷரை மெயின்டைன் பண்ற மாதிரி என்ன பண்றது? அந்த பிரஷர் மட்டும் குறைய விடுறதே இல்லை. நாம முதல்ல 10 கோடி ரூபா தான் நம்ம கிட்ட இருந்தது, அதனால இந்த வேதனை வேகம்லாம் ஓகேப்பா, அதெல்லாம் இருந்தா தான் சம்பாதிக்க முடியும், இருந்தது தப்பு இல்லை. இப்பதான் வாழ்க்கை விரிஞ்சிருச்சுல்ல, இதுக்கு மேலேயாவது அந்த வேகத்தை கொஞ்சம் ஆல்டர் பண்ணி நம்ம லைஃபை மோல்டு பண்ணிக்கலாமா? மனநலம் அப்படிங்கிற சொத்தையும் சேர்த்துக்கலாமா? கிடையாது. கடைசி வரை தனக்குள் இருக்கின்ற அந்த வேகம், ஆத்திரம், பொறாமை, வேதனை அப்படிங்கிற அந்த ஸ்டீம் பிரஷர் மட்டும் குறையாமலே வாழ்ந்துட்டு இருக்கோம் பாருங்க. இதுதான் இன்சென்சிட்டிவா இருக்கிறதுன்னு சொல்றேன். ஒரு நாள் துக்கம் வரும் பொழுதே தெரியுதுல்ல துக்கத்துக்கு காரணம் என்னன்னு. அது மறுநாள் வராம பாத்துக்கலாம்ல. ஒரு நாள் சக்கரை வியாதி வந்த உடனே தெரியும் காரணம் என்னன்னு. அதை மறுநாள் வராத மாதிரி நம்முடைய டயட்டை மாத்திக்கிட்டு, ரொட்டீனை மாத்திட்டு, கொஞ்சம் யோகமோ தியானமோ சேர்த்துக்கலாம்ல. இல்ல, உடம்புக்கும் இன்சென்சிட்டிவா இருக்கிறது, அடுத்து மனசுக்கும் இன்சென்சிட்டிவா இருக்கிறது. நல்ல ஆழமா புரிஞ்சுங்க. நீங்க எதுக்கெல்லாம் இன்சென்சிட்டிவா இருக்கீங்களோ அதையெல்லாம் நீங்க மதிக்கிறது இல்லை. நீங்க மதிக்காதது உங்களோட இருக்காது. உடல் நலத்துக்கு இன்சென்சிட்டிவா இருந்தீங்கன்னா அது உங்களோட இருக்காது. மனநலத்துக்கு இன்சென்சிட்டிவா இருந்தீங்கன்னா அது உங்களோட இருக்காது. அடுத்து செல்வம், முக்கியமான விஷயம். தியான பீடத்தை நான் உருவாக்கிய முக்கியமான காரணங்களுள் ஒன்று, மக்களுக்கு செல்வத்தை உருவாக்கவும் வாழவும் கற்றுக் கொடுப்பது. ஒருத்தர் என்கிட்ட கேட்டாரு, நீங்களே சாமியார், நீங்க யார் மக்களுக்கு செல்வத்தை பத்தி சொல்லிக் கொடுக்க? ஏன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, முறையாக செல்வத்தை உருவாக்குவதும் வாழ்வதும் வாழ்க்கையின் போக்கு, அது தேவை. கொள்ளையடிக்கிறது தான் தப்பு. ஊர்ல இருக்கிற அத்தனை பேரையும் புடுங்கி திங்கிறது தான் தப்பு. முறையாக செல்வத்தை உருவாக்குவதற்கும் அதை நீங்கள் வாழ்வதற்குமான முறைகளை ஒரு ஞானியை தவிர வேறு யாரால கற்றுக் கொடுக்க முடியும்? அதனால் முறையாக நீங்கள் செல்வத்தை உருவாக்குவதும் வாழ்வதற்குமான நுட்பங்களை கற்றுத்தருவதும் அளிப்பதும் கூட என் அவதார இயக்கத்தின் நோக்கம். செல்வம்ங்கிறது தனியா இருக்கிற பொருள் இல்லைங்கயா, உங்களுடைய பர்சனாலிட்டியோட எக்ஸ்டென்ஷன். நீங்க என்னவா இருக்கீங்களோ அதோட வெளிப்பாடு தான் செல்வம். தைரியமான மன அமைப்பும் உழைப்பும் இருக்கவங்களை தேடி தானாவே இது சேர்ந்துட்டே இருக்கு. உங்களுக்கு உள்ள ஸ்திரத்தன்மையோ தகுதியோ இல்லைன்னா வெளியிலிருந்து வந்தாலும் செல்வம் காணாம போயிடும். நானும் உலகம் முழுக்க எத்தனையோ லட்சக்கணக்கான லாட்டரிகளை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்திருக்கேங்க. பல உலகம் முழுக்க எத்தனையோ ஆயிரக்கணக்கான லாட்டரிகள் வாரந்தோறும் கோடிக்கணக்கான பரிசுகள் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இதுவரைக்கும் நான் ஒரே ஒருத்தரை கூட லாட்டரியால கோடீஸ்வரன் ஆன ஆளை பார்த்ததே இல்லை. நானும் உலகத்துல எத்தனையோ நாடுகளுக்கு சுத்திட்டேன். 151 நாடுகளிலே நம்முடைய மையங்கள் இருக்கின்றன. 40 நாடுகளிலே ஆலயங்கள் செய்து வைத்திருக்கின்றோம். உலகம் முழுக்க எல்லா கலாச்சாரத்தையும் பார்த்திருக்கேன். ஆனா லாட்டரியால கோடீஸ்வரனான ஒரு ஆளை பார்த்ததே இல்லை. நான்
காரணம் என்னன்னா, உள்ளுக்குள் பக்குவம் வராது, ஆளும் தன்மை வராது, சேருகின்ற செல்வம் செல்லும், அது இருப்பதில்லை. ஆளும் தன்மையோடு உருவாக்கியது மட்டும்தான் செழிப்பாக மாறும். மனச்செழிப்பு இருக்கும் பொழுதுதான் புறச் செல்வம் நம்மை வளமாக்கும். அதெல்லாம் செல்வ செழிப்புன்னு சொல்றோம். செல்வம் மட்டும் போதாது, அதை ஆளுகின்ற செழிப்பும் இருந்தாக வேண்டும். நம்ம எல்லாருக்குள்ளேயுமே பணத்து மேல ஆசை இருக்கு. ஆனா அதை அடையிற வழியான உழைப்பு மேல ஆசை இருக்கிறது இல்ல. சில பேர் என்கிட்ட கேட்கறது உண்டு, சாமி நானும் எனக்கு பணம் வேணும் பணம் வேணும் தான் என் மனசுல பல தடவை நினைக்கிறேன், வரமாட்டேங்குது. இது எப்படின்னா, ரிசல்ட் மேல ஆசை இருக்கும், அதை அடையறதுக்காக செய்ய வேண்டிய செயல்கள் மீது ஸ்ரத்தை இருக்காது. செயல்கள் மீது ஸ்ரத்தை வரும் பொழுது மட்டும்தான் நம்முடைய நோக்கம் பூரணமடைகின்றது, வாழ்க்கை பூரணமடைகின்றது. நம்முடைய மனப்பாங்கு இப்ப ரீசெண்டா ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி சாமி செல்வம்னு ஒரு தியான நிகழ்ச்சியே கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கு பல சைட்ல இருந்து எதிர்ப்பு. நான் சொன்னேன், இந்த சனி டிவி 1.5 நான் கீறி கீறி எழுதுற பத்திரிக்கை, என்னன்னா நான் சொன்ன யார் எதிர்ப்பெல்லாம் நாம கவலைப்பட்டோம்ப்பா, விடப்பா, வேலையை கவனிக்கலாம். இதுனா செல்வத்தை பத்தி சாமியார் சொல்லி தராரு. உருவாக்குறத பத்தி சொல்றதுக்கு அவங்களுக்கு தெரியாதுங்க. அவங்களுக்கு கொள்ளையடிக்கிறத பத்தி தான் தெரியும். கொள்ளையடிக்கிறது எப்படின்னா கேளுங்க, அவங்க கிளாஸ் எடுப்பாங்க. உருவாக்குறது எப்படின்னு கேட்டா சாமி சொல்றேன். முறையாக செல்வத்தை உருவாக்குறதே ஒரு மனப்பதிவு தாங்கய்யா. நீங்கெல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி உங்க உடம்புக்கு இன்சென்சிட்டிவா இருக்கீங்களோ, உங்க மனசுக்கு இன்சென்சிட்டிவா இருக்கீங்களோ, அதே மாதிரி உங்க செல்வத்துக்கு இன்சென்சிட்டிவா இருக்கீங்க. என்ன நமக்கு வேணும்னு தெரியறது இல்ல. ஒருத்தர் பென்ஸ் கார் வாங்கியிருக்காருன்னா அவருக்கு அது ஒரு தேவையா இருக்கும், வாங்கிக்கிட்டாரு. நமக்கு அது தேவையான்னு நாம யோசிக்கிறதே இல்லை. இருக்கிற பணத்தை மொத்தத்தையும் பென்ஸ் கார்ல இன்வெஸ்ட் பண்றது. அப்புறம் என்ன பண்றது? அதை தொடச்சிட்டு இருக்கிறது. துடைக்கிறதுக்கு ஆள் இல்லாதனால. இன்சென்சிட்டிவா நமக்கு எது செல்வமோ அதை சேர்க்காமல் இருப்பது, நமக்கு எது செழிப்போ அந்த துறையில் இயங்காமல் இருப்பது, நமக்கு எது செல்வமோ அதை சேர்ப்பது, நமக்கு எது செழிப்போ அதை உருவாக்குவது, நமக்கு எது தேவையோ அதை நம் பாகமாக மாற்றிக்கொள்வது செல்வம். பெரிய கொடுமை, முக்கியமா இந்தியாவில் நடந்த கொடுமை. ஆன்மீகமும் செல்வமும் ரெண்டும் வேறு வேறு இரு துருவங்கள்ன்ற ஒரு பாடம் நமக்கு போதிக்கப்பட்டு விட்டது. அது ஒரு பெரிய கொடுமைங்க. உண்மையில் ஆன்மீக வாழ்க்கை செல்வத்துக்கு எதிரானதல்ல, கொள்ளையடிப்பதற்கு எதிரானது, உருவாக்குவதற்கு எதிரானது அல்ல. ஸ்ரத்தையும் உழைப்பும் முறைமையோடும் நாம் உருவாக்க வேண்டும், அதை வாழ வேண்டும். இதுதான் வாழ்க்கையின் போக்கு. நல்லா புரிஞ்சுங்க. வாழ்க்கையில் நீங்க எதையாவது சம்பாரிச்சுட்டே இருப்பீங்க. உங்க மன அமைப்பு சரியா இருந்தா செல்வத்தை சம்பாதிப்பீங்க, இல்லைன்னா வறுமையை சம்பாரிச்சுட்டே இருப்பீங்க. ஆனா சம்பாரிச்சுட்டே தான் இருப்பீங்க. சம்பாதிப்பது உங்கள் வாழ்க்கையின் போக்கு.
மன அமைப்பை முறைப்படுத்தி கொண்டீர்களானால் செல்வத்தை சம்பாதிப்பீர்கள். முறையில்லாது தெரியுமானால் வறுமையை சம்பாதிப்பீர்கள். அவ்வளவுதான். வாழ்க்கையின் நிறைத்தன்மை, வாழ்க்கையின் நிறைத்தன்மை தான் செல்வங்கய்யா. நம்முடைய வாழ்க்கையோட நோக்கம் என்ன, அதற்கு என்ன தேவை, இதை ஒருங்கிணைத்துக் கொள்வதுதான் செல்வம். வாழாது வாழ இயலாது சேர்த்து வைக்கும் செல்வம் துக்கத்தைத்தான் கொண்டு வந்து தரும். சேர்ப்பது தவறில்லை, காரணமின்றி சேர்ப்பது தவறு. காரணத்தோடும் முறையோடும் தெளிவான சிந்தையோடும் உருவாக்கப்படும் செல்வம் சரியானது, சேர்க்கப்பட வேண்டும். அதுதான் உண்மை. ஆன்மீகன்ற பேர்ல நாம நிறைய வைல்டு இமேஜினேஷன்ஸ் உருவாக்கி வச்சிட்டோம். வைல்டு இமேஜினேஷன்ஸ்னா காட்டுத்தனமான யோசனைகள். இன்னைக்கு யாரு நான் இந்த சீட்ல உட்கார்ந்து இருக்கிறத கிண்டல் பண்றாங்களோ, இது தங்க சிம்மாசனம் இல்லைங்கய்யா, தங்க பெயிண்ட் அடிச்ச சிம்மாசனங்கய்யா. இன்னைக்கு யாரு ஆனா இது தங்க சிம்மாசனம் சொல்லி என்ன அவதூறு பண்றாங்களோ, அதே மூடர்கள் தான் ரமண மகர்ஷி வாழ்ந்தப்போ அவர் ஒரு சோஃபால ஒரு பெட்டை போட்டு தலாணி வச்சு உட்கார்ந்ததை கிண்டல் பண்ணிட்டு இருந்தார்கள். அவருடைய புத்தகங்களை படிக்கும்போது தெரியுது, அந்த நேரத்தில் அவருக்கும் பல தொந்தரவு கொடுத்துருக்காங்க. என்ன என்ன சாமியார் இவர், இவ்வளவு பெரிய பெட்டை போட்டு இத்தனை சோஃபா வச்சு இத்தனை தலாணி வச்சு உட்கார்ந்துட்டு இருக்காரு. நினைச்சேன், அடப்பாவிகளா, இருக்கும்போது எல்லாமே இப்படித்தான் பண்ணுவாங்க போல. இருக்கும் பொழுது கல்லால் அடித்து, போன பிறகு கல்லால் சிலை வைத்து தங்கத்தால் சொறிவது, இது மனித இயற்கைங்கய்யா. அவரும் இருக்கும் பொழுது இந்த பாடுதான் படித்திருக்கிறார்கள். உண்மையில் இதெல்லாம் நான் கொடுக்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டுங்க. எதுக்காகன்னா, செல்வத்தை உருவாக்குவதும் அதை முறையாக வாழ்வதும் ஆன்மீகத்திற்கு எதிரானது அல்லன்னு உங்களுக்கு சொல்றதுக்காக நான் கொடுக்கிற ஸ்டேட்மெண்ட் தான் இந்த ஆசனம் எல்லாம். அது மட்டுமல்ல, இந்த சிறப்புகள் எல்லாமே சொல்லப்படுகின்ற கருத்துக்கு செய்கின்ற சிறப்பு, செய்யப்படுகிற சிறப்பு. நான் ரெப்ரசன்ட் பண்ற ஐடியாலஜி அதுக்கு செய்யப்படுகிறது. சக்தி வாய்ந்த மகா ருத்ரஹோமம் மற்றும் ருத்ராபிஷேகம். ருத்ரர் என்றால் பாவங்களிலிருந்தும் துக்கங்களிலிருந்தும் விடுவிப்பவர் என்று பொருள். சிவபெருமானே ருத்ரர் எனப்படும் புதுப்பிக்கும் கடவுளாக அருளுகின்றார். வேதங்களின் மத்தியில் இந்த ருத்ரம் அமைந்துள்ளது. பஞ்சபூதங்களில் ஒன்று அக்னி. அந்த அக்னியின் மூலம் இறைவனை வழிபடுவது ஹோமம் எனப்படுகிறது. புதுப்பிக்கும் கடவுளான ருத்ரரை பிரார்த்தித்து ருத்ர ஹோமம் செய்யப்பட்டது. பல்வேறு சித்த மூலிகைகளை கொண்டு செய்யப்படும் ஹோமத்தின் இந்த காற்றை சுவாசிப்பவர்களுக்கு நோய்களை குணப்படுத்தி ஆரோக்கியத்தை அளிக்கிறது. ருத்ர ஹோமத்தின் தொடர்ச்சியாக ருத்ராபிஷேகம். சக்தி வாய்ந்த ருத்ர மந்திரங்களை ஓதிக்கொண்டே ஸ்ரீ நித்யானந்தேஸ்வரருக்கு புனித அபிஷேக பொருட்களால் அபிஷேகம் செய்து வழிபடுவதே ருத்ராபிஷேகம். ஒரு வாழும் ஞானியால் செய்யப்படும் சக்தி வாய்ந்த ருத்ராபிஷேகத்திற்கு நம்முடைய நேர்மறையான பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் சக்தி உண்டு.
உங்களை சுத்தி இருக்கவங்களை பார்த்தா அதே தான் நினைப்பீங்க. காலையில் இது மூஞ்சில முடிச்சிட்டேன்னா உருப்பிட்டா மாதிரி தான். ஒருத்தர் என்கிட்ட சொன்னாரு, சாமி காலையிலேயே நான் வெளியில வரும்போது பூனை குறுக்குல போச்சு, அதை அடிச்சு கொண்டுட்டேன் சாமி, சகுனம் சரியில்லை. நான் சொன்னேன், உனக்கு சகுனம் இல்லப்பா, பூனைக்கு சகுனம் சரியில்லை. நீ பூனை கண்ணில் பட்டதில்லை, பூனை உங்க கண்ணில் பட்டுச்சே. அதனால உண்மையில பூனைக்கு தான் சகுனம் சரியில்லை. நாம பூனை பார்த்ததுனால சகுனம் சரியில்லைன்னு நினைக்கிறோம். ஆனா அந்த பூனையை நினைக்கலாம்ல, இவனை போய் பார்த்து தொலைச்சிட்டனே காலையில. உறவுகள் அப்படிங்கிறதே நீங்கள் உங்களை பற்றி வைத்திருக்கும் கருத்துக்களை மற்றவர்கள் மீது போர்த்தி பார்ப்பது, சேர்த்து பார்ப்பதுதான். தெளிவான இனிமையான உறவுகளை உருவாக்கிக் கொள்வது உங்கள் வாழ்க்கையின் அடிப்படையான தேவை. சரியான, நம்பகமான, தெளிவான, முறையான உறவுகள் சாராது வாழ்க்கையில் உயர்வு அமைவதில்லை. இதையெல்லாம் தாண்டி ஆன்ம ஞான விழிப்புணர்வு. இப்ப 5 விஷயங்களை சொன்னேன் இந்த சத்சங்கத்துல மொத்தமா. உடல் நலம், மனநலம், செல்வம், உறவுகள், ஆன்ம ஞானம். வாழ்க்கை எதிர்பாராமல் உங்களை தாக்கும் பொழுது நிலைகுலையாது நிமிர்ந்து நிற்கின்ற பாங்கு, அதுதான் ஜீவன் முக்தின்னு சொல்றேன், ஆன்ம வளம்னு சொல்றேன். எதிர்பாராமல் வாழ்க்கை உங்களை தாக்கும் பொழுது எழுந்து நிற்கும் தைரியம், பலம். நீங்க எந்திரிச்சு நீங்க தாக்குறவங்க காணாம போயிருவார்கள். அனுபவத்திலிருந்து சொல்லுகின்றேன். நான் திருப்பி தாக்கவே ஆரம்பிக்கலைங்கய்யா. சும்மா உசுப்பி விட்டு எந்திரிச்சு கர்ச்சீவில உடம்ப தொடச்சிட்டு நின்னுதான் பாக்குறேன். யாரா அப்படின்னு நிமிந்து பார்த்தேன், அவ்வளவுதான், ஆளை காணோம். இந்த 1.5 நாள் டிவில ஒரு நியூஸ் போட்டுட்டு இருந்தாங்க. அந்த அம்மா பாவம் கிரண் பேடி ஏதோ ஃபிளைட் சார்ஜில் கொஞ்சம் பணம் ஜாஸ்தியா வாங்கிட்டாங்களாம். அதுவும் ஆக்சுவலா அவங்களுக்கு போல அதை சோசியல் சர்வீஸ், அவங்களுடைய பொது நல நிதிக்குத்தான் போயிருக்கு. அதைய போட்டு போட்டு காமிச்சிட்டு இருந்தானுங்க. அடப்பாவிகளா, ஃபிளைட் சார்ஜில் ஏதோ சில ஆயிரத்தை வாங்கிட்டாங்களாம், அதை போட்டு போட்டு காமிக்கிறாங்களே. பல பேர் கொள்ளையடிச்ச பணத்தில் ஃபிளைட்டாவே வாங்கி விட்டுட்டு இருக்கானுங்களே, இதை யாரா சொல்றது? கொள்ளையடிச்சு பிளைட்டாவே வாங்கி விட்டுட்டு இருக்கானுங்க. இதையெல்லாம் யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. அந்த அம்மா பாவம், அதாவது எதை எப்படி பூதாகரமாக்குறதுன்னு பாருங்க. கொள்ளையடிச்சு கொள்ளையடிச்சு பிளைட்டாவே வாங்கி விட்டு ஊரை கொள்ளையடிச்சு, நாட்டை கொள்ளையடிச்சு, யாரோ இன்வைட் பண்ணாங்களாம் ப்ரோக்ராமுக்கு, அந்த அம்மா வர்றதுக்கு பிசினஸ் கிளாஸ்ல டிக்கெட் புக் பண்ணாங்களாம். இந்த அம்மா பிசினஸ்ல போகாம எக்கானமில போய் அந்த பணத்தை சேவ் பண்ணி அதை ஒரு சமூக சேவை கொடுத்துருக்கு. அவ்வளவுதான். எப்படி ஊடகத்துறையில சர்வாதிகார பலத்தை உருவாக்கி கொண்டு நாட்டையே ரவுடிசம் செய்து இந்த ராட்சசர்கள் ஆண்டு கொண்டிருந்தார்கள். எப்படி சீனால அந்த ஆள்ற ஒரு 10 பேர் நினைக்கிற நியூஸ் மட்டும்தான் மக்களுக்கு ரீச் ஆகும், மற்ற எந்த நியூஸும் ரீச் ஆகாது. மக்கள் இருட்டிலே இருக்க வேண்டியதுதான். அதே மாதிரி தான் இங்கேயும் ஒரு 4 ரவுடிகள் முடிவு பண்ற நியூஸ் தான் எல்லா டிவியில, சினிமால எல்லாத்துலயும் போய் மக்களை ரீச் ஆகும். மற்ற எந்த நியூஸும் ரீச் ஆகிறது இல்லை. நாமளும் உண்மையில அந்த மாதிரி தான் இருக்குங்கய்யா.
எப்படி அரசுல ஜனநாயகம் இருக்கோ, எப்படி ஒவ்வொரு துறையிலும் ஜனநாயகம் இருக்கோ, ஊடகத்துறையிலும் ஜனநாயகம் வேண்டும், எல்லோருக்கும் வாய்ப்பு வேண்டும். சில ரவுடிங்க யாரையுமே வாழ விடாது செய்த அட்டூழியம். அதனாலதான் என்ன, யாரோ ஒரு அம்மா ஃப்ளைட் சார்ஜ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கினதை போட்டு போட்டு காமிச்சிட்டு இருக்கானுங்கள். இவெல்லாம் ஃப்ளைட்டாவே வாங்கி விட்டுருக்காங்களே, அதெல்லாம் யாரு கேட்கறது? கொடுமை. எப்பேற்பட்ட வாழ்க்கையின் போக்கிலும் எப்பேற்பட்ட தாக்குதலிலும் சாயாது சரியாது எழுந்து நிற்கும் சக்திதான் ஆன்ம பலம். எழுந்து நின்று இந்த இயக்கத்தை நடத்துவதன் மூலமாக நான் உங்கள் எல்லோருக்கும் சொல்லுகின்ற செய்தி என்னன்னா, பணபலம், படைபலம், ஊடக பலம், அரசியல் பலம், ரவுடி பலம், இது அத்துணை பலமும் சேர்ந்தாலும் கூட ஆன்மீக பலத்தின் ஒரு சிறு துளியை கூட அசைக்க முடியாது என்பதை நிரூபித்திருக்கிறேன். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் அடிப்படை தேவை, வாழ்க்கை நம்மை தாக்கும் பொழுது எழுந்து நின்று கொள்ளுதல். அது பல சூழ்நிலையில பல பேருக்கு வரலாம். சில பேருக்கு என்ன, திடீர்னு வியாபாரத்தில் நஷ்டம் வந்து வியாபாரம் காணாம போயிடுறது, வாழ்க்கை தாக்குறதா இருக்கலாம். சில பேருக்கு நீங்க ரொம்ப இனிமையாக நெருக்கமாக வாழ்ந்த உங்களுடைய மனைவி இறப்பது, அல்லது கணவன் இறப்பது, இல்ல குடும்பத்தில் ஏதோ நடக்கிற ஒரு மிகப்பெரிய பிளவு, இதெல்லாம் தான் நாம் எதிர்பார்க்காமல் வாழ்க்கை நம்மை தாக்குவது. அந்த நேரத்தில் நிலைகுலையாமல் மீண்டும் எழுந்து நிற்பதுதான் ஆன்ம பலம்னு சொல்றேன். இந்த ஐந்தும் தான், இந்த ஐந்தையும் மக்களுக்கு அளிப்பதுதான், ஜாதி மத இன பேதமின்றி மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதுதான் என் இயக்கத்தின் நோக்கம். இதற்காகத்தான் எல்லா விதமான யோக நிகழ்ச்சிகளையும், தியான நிகழ்ச்சிகளையும், சத்சங்கங்களையும், புத்தகங்களையும், பதிப்பகத்தையும் அனைத்தையும் நடத்துகிறோம். எங்களுடைய இயக்கத்தின் நோக்கத்தை ஒரே ஒரு சத்சங்கத்தில் தெளிவாக வரையறுத்து விட்டேன். இதுக்காக தான் இத்தனை ஆலயங்கள், இத்தனை ஆசிரமங்கள், இத்தனை பள்ளிகள், இத்தனை மருத்துவமனைகள், இத்துணை பக்தர்கள், இத்தனை தன்னார்வ தொண்டர்கள், இத்துணை சீடர்கள். இது எல்லாமே இந்த 5 விஷயத்தை மக்களுக்கு அளிப்பதற்காகத்தான். ஜாதி மத இனபேதமின்றி மக்களுக்கு இதை கொண்டு சென்று சேர்ப்பதற்காகத்தான். மீதி எல்லாமே சைடு எஃபெக்ட். ஸ்கூல், காலேஜ் எல்லாமே, ஆசிரமம், அன்னசத்திரம் எல்லாமே என்ன, சைடு எஃபெக்ட், பின் விளைவு, பக்க விளைவு. நோக்கம் இதுதான். நோக்கம் சரியானதாக இருப்பதனால் முன்னோக்கி தொடர்ந்து முன்னேறிக்கொண்டே இருப்போம். பின்னோக்கி நம்மை செலுத்த நினைத்தவர்களை பின்லாந்துக்கு செலுத்திவிட்டு முன்னோக்கி செல்வதையே முழுமையாய் நடத்துவோம். மீண்டும் விழித்தெழுங்கள் அன்பர்களே, பக்தர்களே, சீடர்களே, எனதினிய தமிழுலகமே, மீண்டும் விழித்தெழு.
நம்முடைய இயக்கத்தின் நோக்கம் முழுமையடையட்டும். மக்களுக்கு உடல் நலத்தையும் மனநலத்தையும் செல்வத்தை முறையாக உருவாக்கவும் வாழவும் இனிமையான முழுமையான உறவுகளை அமைத்துக் கொள்ளவும் வாழ்க்கையில் ஆன்ம பலத்தோடு ஜீவன் முக்தியோடு வாழும் சக்தியை அளிப்பதற்கும் புறப்படுவோம். இந்த பிரச்சனையெல்லாம் வந்தப்போ ஒருத்தர்கிட்ட கேட்டாரு, சாமி உங்களுக்கு பயமா இல்லையான்னு. நான் சொன்னேன், இதுவரைக்கும் நான் உலகத்துக்கு கெட்டது பண்ணது இல்லை, உலகம் எனக்கு கெட்டது பண்றதுக்கும் விடமாட்டேன். நான் துக்கம் கொடுத்ததும் இல்லை, துக்கத்தை கொடுக்கவும் விடமாட்டேன் அப்படிங்கிற தெளிவோடு இருக்கின்றேன். பக்தர்களே, இதே தெளிவோடு புறப்படுங்கள். நாம் உலகத்திற்கு துக்கம் கொடுக்காதவரை நமக்கு உலகம் துக்கம் கொடுக்க இயலாது, கொடுக்கவும் விடக்கூடாது. வாழட்டும் இந்த ஜீவன் முக்த விஞ்ஞானம், வாழட்டும் இந்த அவதார இயக்கத்தின் நோக்கம், வாழட்டும் அதன் பாகமாக இருக்கும் நீங்கள் எல்லோரும். இந்த 5ஐயும் உங்கள் வாழ்க்கையில் மலரச் செய்வதற்காகத்தான் 5 தியான முகாம்களையும் வடிவமைத்திருக்கின்றேன். உடல் நலத்திற்காக ஆனந்த ஸ்புரணம், மனநலத்திற்காக நித்யானந்த ஸ்புரணம், செல்வத்தை உருவாக்க செல்வம் என்கின்ற தனி நிகழ்ச்சி, இனிமையான உறவுகளை உங்கள் வாழ்க்கையின் உறவுகளை இனிமையாக மாற்றிக்கொள்ள உறவுகள் என்று தனியாக ஒரு நிகழ்ச்சியை உருவாக்கி இருக்கின்றேன், தியான முகாமையே. இதையெல்லாம் தாண்டி ஜீவன் முக்தியை வாழ்வதற்காகத்தான் தியான சிகிச்சையாளர்கள் தீட்சை, ஜீவன் முக்த தீட்சை. இந்த 5 நிகழ்வையுமே 5 தியான முகாம்களையுமே இந்த 5 குணங்களையும் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வருவதற்காகத்தான் உருவாக்கி இருக்கின்றேன். இவைகளை உங்கள் வாழ்க்கையின் பாகமாக மாற்றிக்கொண்டு வாழ்க்கை நித்யானந்தமயமாக உங்களுக்குள் மாற வேண்டும் என்று ஆசியுரைக்கின்றேன். உங்கள் எல்லோரையும் நித்யானந்தத்தில் நிறைந்து, நித்யானந்தத்தில் மலர்ந்து, நித்யானந்தத்தில் கரைந்து, நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். நன்றி. ஆனந்தமாக இருங்கள். நித்யானந்த தியானபீடம், நித்யானந்தபுரி ஆஃப் மைசூர் ரோடு, பிடுதி, பெங்களூர் 9742203311 08027202084.